என்னது புழு விழுந்து தான் நமக்கு பட்டு சேலை தயாராகுதா? ஆமாங்க, நானும் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படும்போது இவ்வளோ ஷாக் ஆனேங்க. புழு கட்டுற கூட்டிலேருந்து தாங்க பட்டு நூல் தயாராகுது. அதை வச்சு தான் பட்டு சேலையெல்லாம் நெய்யறாங்கங்க. நாங்கள் வந்து 11 வருஷமாக பட்டுப்புழு வளர்ப்பு தாங்க பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை பேட்ச் வச்சாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து அடிச்சிட்ருக்காங்கங்க. இப்போ வந்து 7 வேளை தலை சாப்பிட்டதுக்கப்புறம் புழு வந்து மோல்ட் ஆயிடுச்சுங்க. மோல்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புழுவுக்கு வந்து ஒரு வகையான காய்ச்சல் வருங்க. ஒரு 2 நாள் வந்து காய்ச்சல் வருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா புழு வந்து எந்த அசைவுமே இருக்காதுங்க. தலை மட்டும் மேலே தூக்கிட்டு எந்த அசைவுமே இல்லாமல் இருக்குங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா மோல்டுலேருந்து ரிலீவ் ஆகும்போது புழுவெல்லாம் அசைய ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மருந்து அடித்து விட்டுட்டு தலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதனால தாங்க இப்போ வந்து மருந்து அடிச்சிட்ருக்கோங்க. இந்த மருந்து அடித்து முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் வந்து தலை வைக்க ஆரம்பிச்சிருவோங்க. இப்போ வந்து புழு வந்து இப்போ அதிகமாகிடுச்சிங்க. தலை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புழுவெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோங்க. கீழ் ரேக்கில் வந்து எல்லாமே ஷீட் விரித்து அதில் வந்து புழுவெல்லாம் எச்சு பண்ணி விடுவோங்க. அடுத்த வீடியோவில் புழுவெல்லாம் எப்படி அதிகம் பண்ணி விட்டு தலை வைக்கிறதுன்னு போஸ்ட் போடுறேங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.